எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியானம் வகுப்பை நாம் துவங்குவோம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தியானத்தில் தொடரலாம். நம்முடைய அக உலகில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். புற உலகம், அக உலகம். இந்த இரண்டிற்குமான வித்தியாசங்களை உணர்ந்து கொண்டவர்களாக புற உலகிலிருந்து விடுபட்டு அக உலகில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். உடல் அதிஷ்டானாவில் நிலை பெறட்டும். இறுக்கங்கள் ஏதும் இல்லாமல் முற்றிலும் தளர்வாக, உடலின் ஒவ்வொரு பாகமும் முற்றிலும் தளர்வாக இருக்க வேண்டும். அந்த தளர்வை நாம் உணர வேண்டும். அசைவற்ற தன்மையில், தளர்வுடன் கூடிய அசைவற்ற தன்மையில் உடல் நிலைநிறுத்தப்பட வேண்டும். தியானத்திற்கு, தியானம் என்ற புனித செயல்முறைக்கு உடல் தரக்கூடிய கண்ணியம், மதிப்பு இந்த அதிஷ்டானம். அது மனதை கொண்டே அது உடலால் தரப்பட முடியும்.
எனவே அதிஷ்டானாவை புரிதலுடன் சரியான தன்மையில் உடலில் நிறைவேற்றிக்கொள்ளும். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான மூச்சோட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது இயல்பான கவனம். ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் இந்த கவனம் இருக்க வேண்டும். கவனத்தோடு உணர்வும் இருப்பதை உறுதிப்படுத்தும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். நமக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவன் அதை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய கவனம் நம் மீது. அவன் நம்மை நோக்கி கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், நமக்காக தனித்துவமான ஒன்றை படைத்து நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய நோக்கம் நம் மீது இருக்கிறது என்ற உணர்வோடு ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம் இருக்க வேண்டும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சின் மீதும் இந்த கவனம். உணர்வு கவனத்தை வலிமைப்படுத்தும். கவனம் லேசான தன்மையில் மூச்சின் மீது இருக்க வேண்டும் என்றால், உணர்வு அந்த மூச்சு குறித்து இருக்க வேண்டும். பிடிச்ச வேலையை செய்யும் போது டயர்டாக மாட்டோம். பிடிக்காத வேலையை கொஞ்ச நேரம் செஞ்சாலும் டயர்ட் ஆகிடும். இந்த மாதிரி தான் இந்த உணர்வோட மூச்சு கவனிச்சோம்னா ஒரு மூச்சுமே தவறாது. உணர்வு இல்லாம மூச்சு கவனிக்கும் போது மனம் எண்ணங்களுக்கு நடப்பது. மூச்சு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு மூச்சு கவனிக்கப்படும் போது ஒரு மூச்சு கவனத்திலிருந்து தவறாது.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு இறை உணர்வும் காலம் பற்றிய உணர்வும் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் உணரும்போது உங்களுக்கான காலத்தவணையில் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட காலத்தவணையின் எல்லையை நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சும் முன்னேற்றம், ஒவ்வொரு மூச்சும் முன்னேற்றம். காலம் குறித்த உணர்வு மூச்சினுடன் உண்டான கவனத்தோடு இணைந்து மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இறை உணர்வும் காலத்தின் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயல்பை பற்றி, இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதை பற்றிய உணர்வும் இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சின் மீதும் இது நிகழ வேண்டும். பாம் 3 செய்ய தொடங்கலாம். கவனங்களிலிருந்தும் உணர்வுகளிலிருந்தும் தளர வேண்டும். அந்த தளர்வை நிச்சயமாக உணர வேண்டும். நாம் செயல்படுத்தவிருப்பது ஒரு நுட்பம். அந்த நுட்பம் செயல்பட வேண்டும் என்றால் அந்த தளர்வு நிகழ வேண்டும். இதைத்தான் நாம் சாட்சி பாவனை, பார்வையாளர் தன்மை என்று சொல்லுவோம். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த ஆதரவு எதிர்ப்புமின்றி, விருப்பு வெறுப்புமின்றி, எந்த விதமான பதிலளிப்புகளுமின்றி வெறுமனே அவைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. முக்கியமாக எண்ணங்கள் எது எழுந்தாலும் அது குறித்து ஆதரவோ எதிர்ப்போ விருப்போ வெறுப்போ இன்றி அந்த எண்ணங்களுக்கு எந்த விதமான பதிலளிப்புகளும் செய்யாமல் ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருப்பது சாட்சி பாவனையாகும். சாட்சி பாவனையை புரிதலோடு நாம் செய்ய வேண்டும். இந்த நுட்பத்தின் அவசியத்தை நாம் அறிந்தவர்கள்.
நம்முடைய மனதின் கெட்ட பதிவுகள். ஒவ்வொரு நாளும் அது பலம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அதை நாம் பலம் இழக்கச் செய்வோம். ஃபார்ம் 3 புரிதலோடு செய்யத் தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளும். பதஞ்சலி யோக சூத்திரத்துல 2:46 ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்திரம் அப்படின்னா ஸ்டெடி, உறுதித்தன்மை. சுகம் அப்படின்னா கம்ஃபர்டபிலிட்டி, ஒரு சுகமான தன்மை. பாஸ்டர் அப்படின்னா ஒரு இருப்பு நிலை, ஒரு ஆசனம் அப்படின்னு புரிஞ்சு. உட்கார்றது, நிற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நம்ம உடல் அடிப்படையில் எது செஞ்சாலுமே அதை நம்ம ஸ்ட்ராங்காக செய்யணும், சுகமாக செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சூத்திரத்தினுடைய விளக்கம் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம இறைவழி கோட்பாடுகளின் அடிப்படையில் இதை எப்படி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா, ஸ்திரம் அப்படிங்கிறது உறுதி. இந்த உறுதி உடல் சம்பந்தமானது. சுகம் என்பது மனம் சம்பந்தமானது. ஆசனம் என்பது நம்முடைய இருப்பு, நம்முடைய செயல்பாடு, நம்ம என்ன பேசுறோம், என்ன பார்க்குறோம், நம்ம ஜீரணம் எப்படி நடக்குது, நம்ம எப்படி உட்கார்றோம், நடக்கிறோம், தூங்குறோம், நம்ம இருப்பு, இந்த உலகத்துல நாம என்ன மாதிரியான செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றோம், நம்முடைய இருப்பின் அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் இந்த ஆசனம் குறிக்கிறது. அப்போ ஸ்திரம் என்பது உடல் சம்பந்தமானது. உடல் உறுதியாக இருக்கும்போது மனதின் சுகம் கூடும். மனதின் சுகத்திற்கு அது ஆதரவு. மனம் சுகமாக இருக்கும்போது உடலின் உறுதித்தன்மைக்கு அது ஆதரவு. உடல் சுகமாக இல்லை என்றால் உடலில் உறுதி இருக்காது. உடலில் உறுதி இல்லை என்றால் மனதின் சுகம் முழுமையடையாது. மனதிற்கு சுகமும் உடலிற்கு உறுதியும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய இருப்பு என்பது அர்த்தம் இல்லாததாக இருக்கும். அந்த அளவுக்கு அது ஒரு நிறைவுத்தன்மை இல்லாததாக இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதுல நம்ம முடிவெளி கோட்பாடுல படிக்கிற மாதிரிதான், மனசுடைய சுகம்தான் உடலை உறுதிப்படுத்துது. உடலுடைய உறுதிங்கிறது உடலுடைய ஆரோக்கியம். உடலுடைய ஆரோக்கியம்ங்கிறது அந்த உடலில் நடக்கக்கூடிய ஜீரணத்தினுடைய தரம், கழிவு வெளியேற்றங்களுடைய முழுமைத்தன்மை, இரத்த சுற்றோட்டத்தினுடைய முழுமைத்தன்மை, மிக முக்கியமாக ஹார்மோன்களுடைய சமநிலைத்தன்மை. இதெல்லாம் தான் உடலின் உறுதிக்கான விளக்கங்கள். இது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? மனதின் சுகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. மனதின் சுகத்திற்கு என்ன தேவை? மனதின் சமநிலைத்தன்மை தேவை. மனதின் சமநிலைத்தன்மைக்கு இறைவனுடைய வழிகாட்டல்கள் தேவை. மனதின் சுகத்தை கொண்டுதான் உடலின் உறுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வியல் தவறுகளால் உடலின் உறுதி கெடும்போது மனதின் சுகமும் இன்னும் கெட்டு போகும், இன்னும் குறைந்து போகும். ரெண்டுமே ஒன்றோடொன்று தொடர்புடையது. அதுல மனசு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது. வாழ்வியல் தவறுகள் செய்யறதுக்கும் மனசுதான் காரணம் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். தெரியாம பண்ணிட்டேங்க, அறியாமையும் ஒரு கெட்ட உணர்ச்சி தான், கெட்ட குணம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அடிப்படை அறியாமைகளுக்கு நிச்சயமாக இறைவன் புறத்திலிருந்து மன்னிப்பு உண்டு. அதுதான் நம்ம காலை பிரார்த்தனையில சொல்றோம், தவறுகள் பாவங்கள். தெரியாம பண்ணிட்டீங்கன்னா தவறு, தெரிஞ்சு ரிப்பீட்டடா பண்றீங்க அப்படின்னா அது பாவம். ரெண்டுக்குமே இறைவன்ட்டு நம்ம மன்னிப்பு வேண்டும். அதனால மனதின் சுகம்தான் உடலின் உறுதிக்கு ஆதாரம்.
உடல் இன்னும் உறுதிப்பட்டதாக நிற்கும் போது அது மனசோட சுகத்துக்கு இன்னொரு சப்போர்ட் தரும். இதுதான் நம்முடைய ஆசனம், நம்முடைய இருப்புக்கு அர்த்தம். இப்ப இந்த அடிப்படையில தான் நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த உடலுடைய உறுதி, உடலுக்கு நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மனதிற்கு சுகம் தரக்கூடியதாக இருக்குது. அதுல ஒண்ணுதான் நடை செய்தல், வாக்கிங். பலமுறை நம்ம வகுப்புகள்ல சொல்லியிருக்கிறோம். ஸ்கெலட்டல் ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது நம்முடைய எலும்பு கட்டமைப்பினுடைய ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது. நம்ம எலும்புகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு. இப்ப ஹெர்னியான்னு சொல்றோம். ஹெர்னியான்னு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட உறுப்பு அதனுடைய இருப்பிட ஒழுங்கிலிருந்து கீழே இறங்கி இருக்கக்கூடிய தன்மையை ஹெர்னியான்னு சொல்றோம். அதாவது ஒரு அலைன்மெண்ட் ஆர்டர் அதுல கெட்டு போயிருக்கு. இதே மாதிரி எலும்புகளுக்கு ஒரு அலைன்மெண்ட் ஆர்டர் இருக்குது. அது கெட்டு போயிருக்கும் போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம உடம்புல ஏகப்பட்ட சுரப்பிகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு சுரப்பு நீரை சுரந்து கொண்டிருக்கின்றன. அந்த சுரப்பு நீர்கள் ரத்தத்தில் கலந்து உடல் முழுக்க சுற்று பெற்று நம்முடைய உடல் இயக்கங்களுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஸ்கெலட்டல் ஆர்டர் இருக்கு இல்லையா, இது நம்முடைய ஹார்மோன்களுடைய சமநிலையை தீர்மானிப்பதில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அந்த ஸ்கெலட்டல் ஆர்டர் ஒழுங்கா இருக்கிற நிலையில ஹார்மோன் சுரப்பு சமநிலைத்தன்மையோடு இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தொடக்கம் உடல் அடிப்படையிலான தொடக்கம், பருவுடல் அடிப்படையிலான தொடக்கம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுக்கு காரணமா இருக்கிறதுல ஒண்ணு இந்த ஸ்கெலட்டல் ஆர்டர் கெட்டு போறது. நம்முடைய தவறான உட்காரக்கூடிய நிலைகள், நிற்கக்கூடிய நிலைகள், நடக்கக்கூடிய நிலைகள், படுக்கக்கூடிய நிலைகள், இது எல்லாமே நம்ம ஸ்கெலட்டல் ஆர்டரை மாத்துது. இதை சரி பண்றதுக்கு என்னங்க செய்யணும் அப்படின்னா, ஒரே வழிமுறை வாக்கிங். நடை செய்யும் போது நாம் கெடுத்துக்கொண்ட அத்தனை பாஸ்டரல் எரர்ஸ்னால நம்ம கெடுத்துக்கொண்ட அத்தனை அலைன்மெண்ட் டிஸார்டர்ஸுமே சரி செய்யப்படுகிறது. அவ்வளவு லேசான ஒரு செயல்முறை. நம்முடைய உடல் இயற்கைக்கு முழுமையான இணக்கத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை இந்த வாக்கிங். வாக்கிங் பண்றீங்க, ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நீங்க வாக்கிங் பண்றீங்கன்னா அந்த ஸ்கெலட்டல் ஆர்டரை நீங்க மீட்டுட்டீங்கன்னு அர்த்தம். மீட்கும் போது இந்த ஹார்மோனுடைய சுரப்புல ஒரு சமநிலை. அந்த சமநிலையின் விளைவா நமக்கு இம்மீடியட்டா கிடைக்கக்கூடியது நல்ல ஜீரணம், நல்ல கழிவு நீர். இப்போ வாக்கிங் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு மேன்மையானது, உபயோகமானது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். உடலுக்கு உறுதி அளிப்பதில் வாக்கிங்குடைய பங்கு மிகப்பெரியது என்பதை நான் புரிந்து. உடலுக்கு உறுதினே உடலை ஸ்ட்ரென்தன் பண்றது கிடையாது. உடல்ல நடக்கக்கூடிய செயல்பாடுகள்ல ஒழுங்குதான் உடலின் உறுதி, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ அந்த செயல்பாடுகள் ஹார்மோன் சமநிலையை சார்ந்து இருக்குன்றதுனால அதுக்கு உதவக்கூடிய ஒரு வழிமுறை வாக்கிங். வாக்கிங் தான் யோகா ஆசனங்களுடைய தொடக்கம். வாக்கிங் அளவுக்கு எந்த ஒரு யோகா ஆசனமும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா வாக்கிங் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் இயற்கைக்கு, மன இயற்கைக்கு முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு ஆசனத்தை பேரை சொல்லி இதை செய்யுங்கன்னா எல்லாராலையும் செய்ய முடியாது. நடங்கன்னா எல்லாரும் நடப்பாங்க. நடத்தல் என்பது இறைவன் நமக்கு அனுமதித்தது, நம்முடைய அசைவுகளுக்கு அவன் ஆக்கி தந்த அடிப்படை செயல்முறை. அதனால அது வாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நம்ம லைஃப்ல கன்சிஸ்டண்டா செய்யறோமா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு சடங்கா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில அது சேர்க்கப்பட வேண்டும். சடங்குனா என்னன்னா, காலையில வாக்கிங் போகணும், சாயங்காலம் வாக்கிங் போகணும், வேற வழியே இல்லை. இந்த மாதிரி அதை அனுபவிச்சு இது என்ன, எதனால இது நம்ம செய்யணும், நடக்கும்போது நமக்கு மனசுல என்ன மாதிரி உணர்வுகள் ஏற்படுது, இதனுடைய பெனிஃபிட்ஸை புரிஞ்சுக்கிட்டு, இதனுடைய அந்த இயங்கும் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது ஒரு செயல்பாடாக இருக்க முடியும். ஒரு உணர்வுடன் கூடிய செயல்பாடாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் செடென்ட்ரியா இருக்கிறாங்க. அது வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்காம முடிஞ்ச வரைக்கும் தனியா அழகான ஒரு சூழல்ல நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசு சுத்தமாகுது, உடம்போட அலைன்மெண்ட் ஆர்டர் மீட்டெடுக்கப்படுது, கழிவு நீக்கங்களுக்கான அத்தனை அமைப்புகளும் உறுதிப்படுகிறது, ஜீரணம் உறுதிப்படுகிறது, ஹார்மோன்கள் நல்ல முறையில் சமநிலைத்தன்மையோடு இன்றைக்கு நமக்கு இருந்தது என்பது எப்படி நாம் அறிந்து கொள்வது என்றால், அன்றைய இரவு நீங்கள் கொள்ளக்கூடிய தூக்கம் அதை உணர்த்தும். உங்களுக்கு தூக்கத்துல ஏதாவது ஒரு டிஸார்டர் வருது அப்படின்னாலே
அன்றைய ஹார்மோன் சமநிலை என்பது உங்களுக்குள் சரியாக இருந்திருக்கவில்லை என்பது அர்த்தமா. இப்ப நம்ம அதிட்டானா பண்றோம். இது ஒரு ஆசனம், இது ஒரு ஆசன நிலை. முதுகெலும்பு நேரா இருந்து கண்ணை மூடி உட்கார்ந்துருக்க. இப்போ மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற நிலையில இது நம்ம பண்ண முடியாது. மனதின் சுகம்தான் ஆசனத்துக்கு அடிப்படை. அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த வாக்கிங் அப்படிங்கிறது தான் இந்த சிரம் சுகம் ஆசனம் அப்படிங்கிற அந்த யோக சூத்திரத்தினுடைய ஒன் ஆஃப் த ஃபைன் மீன். வாக்கிங் போகும்போது உடல் உறுதிப்படுகிறது, மனதிற்கும் ஒரு சுகம் இருக்கு. வாக்கிங் போகும்போது மனசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகம் வந்து அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி லைட்டரா இருக்கும். என்னமோ எண்ணங்கள் வரும், இயல்பாவே நம்ம சாட்சி பாவனையில தான் இருப்போம். ஏன்னா வாக்கிங் போகும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. என்ன வரும் போகும், என்ன வரும் போகும். உங்க கவனம் எதுல இருக்குது? நடக்கிறதுல இருக்குது. இப்ப நம்ம இங்க ஃபார்ம் 3 பண்ணும்போது அதே தான் கவனம் அதிட்டானால இருக்குது. அதிட்டானா தான் கீன்னு சொன்னேன் ஃபார்ம் 3க்கு. இந்த மாதிரி நடக்கும்போதும் ஒரு ஃபார்ம் 3 நடக்குது. இந்த கிளென்சிங் நடக்குது. அதனால வாக்கிங் போறது அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு வாழ்வியலா ஆக்கிக்கலாம். அது ஒரு மருத்துவ வழிமுறையா இருக்கலாம். எப்படி வேணாலும் அந்த வாக்கிங் அப்படின்றத நீங்க செஞ்சிருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம், 40 நிமிஷம் இப்படியே நீங்க உங்களுடைய இயல்பான வேகத்துல நடந்துட்டு வரும்போது அத்தனை எலும்பு மூட்டுகள், ஒரு எலும்பு மூட்டு இயங்காம இருக்காது. அத்தனை இன்னைக்கு வந்து நிறைய நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுறதுன்னா செர்விக்கல் செக்மெண்ட் தான். இந்த C1 to C7 என்று சொல்லப்படக்கூடிய இங்கதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. காரணம் என்னன்னா மொபைல் போன்ஸோட யூஸ். அப்படியே நம்ம பார்க்கறோம், குனிஞ்சே பார்க்கறோம். இந்த இடத்துக்கு நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அங்க ஒரு அலைன்மெண்ட் டிஸார்டர் வரும். வாக்கிங் போகும்போது நீங்க குனிஞ்சுக்கிட்டே நடப்பீங்க, இப்படி பார்ப்பீங்க, இப்படி பார்ப்பீங்க, இப்படி பார்ப்பீங்க, மேலே பார்ப்பீங்க. இதெல்லாமே இந்த அசைவுகள் எல்லாமே அந்த செர்விக்கல் செக்மெண்ட்டுடைய ஒழுங்குக்கு உதவக்கூடியவைகளாக இருக்கும். அதனால வாக்கிங் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வாக் பண்ணுங்க. வாக்கிங் தனியா பண்ணாட்டி கூட நீங்க ஏதாவது பக்கத்துல கடைக்கு போறீங்க, ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள போறீங்க, நடந்து போயிட்டு வாங்க. இப்போ ஏதாவது கடைக்கே போறீங்க, வெயிட்டா வாங்கிட்டு வரணும், போகும்போது நடந்து போயிட்டு வரும்போது ஏதாவது ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க. அவ்வளோ. ஸோ நடக்கிறத எப்படியெல்லாம் நீங்க லைஃப்ல ஏற்படுத்த முடியுமோ அதெல்லாம் நீங்க செய்யணும். அது உடல் ஆரோக்கியத்துக்கும் அடிப்படை, மனதின் சுகத்திற்கும் அடிப்படை, நம்முடைய இருப்பை அர்த்தப்படுத்தக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நாளை காலையினுடைய பிரார்த்தனை யார் வாசிக்கிறீங்கன்றதை எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச். நாளை சந்திக்கலாம்.